அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தகவலெல்லாம் வெளில சொன்னதே அந்த 3 பேர் தான். அவங்கள போய் நீங்கள் இழுத்து வேறு ஆள் கிடைக்காதனால போலீஸார் அவசர அவசரமாக அதை செய்கிறாங்க. 2 வருஷமாக இழுத்துட்டு வராங்கிற ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போது அவங்க ஃபோனில் உள்ள தரவுகளை இவங்க சயின்டிஃபிக்கலாக எடுத்து அதில் இருக்கிறது தான் சொல்கிறாங்க. இதில் நேரடி சாட்சிகள் யாரும் கிடையாது. சம்பவத்தை நேரடியாக பார்த்தது யாரும் கிடையாது. எல்லாமே என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ். அந்த ஃபோட்டோக்கள் இருந்தது, அந்த ஃபோட்டோ எப்படி அழிஞ்சுது, இவங்க என்ன பேசினார் அவர்கிட்ட, அவர் என்ன பேசினார், என்ன சொல்லியிருக்காரு, அப்போ அந்த இடத்துல இவர் டவர் லொக்கேஷன் என்ன, இவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்க, இது எல்லாமே சயின்டிஃபிக்கலாக இவங்க கிடைச்ச எவிடன்ஸை வச்சு தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது குற்றம் செய்தது இவர்கள் தான் என்று நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும். இப்போ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். இவங்க பேரில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவங்களுக்கு எகென்ஸ்டாக அந்த எவிடன்ஸ்லாம் இருக்குது, அதனால் அவங்க குற்றம் சாட்டுறோம் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டு வச்சுருக்காங்க. இதை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து நம்பர் கொடுக்கல. சிசி நம்பர்னு சொல்லுவாங்க, கோர்ட் கேலண்டர் நம்பர். அந்த கோர்ட்லேருந்து ஒரு நம்பர் கொடுத்து அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்குவாங்க. அது இந்த எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த புகார் கொடுத்த தரப்பில் அட்வொகேட்லாம் ஆஜராகி அவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த விசாரணை நீதிபதி எதிர்த்தரப்பு, அதாவது சிபிசிஐடிலேருந்து அரசு தரப்புலேருந்தும் நீங்கள் இதுக்கு என்னென்னு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக அது நீதிமன்றத்தில் இப்போ விசாரணையில் இருக்குது. நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கிறதா, இல்லை நீங்கள் சார்ஜ் ஷீட்டை வெரிஃபை பண்ணி போடுங்கன்னு திருப்பி கொடுக்குறாங்களா, இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அக்செப்ட் பண்ணால் கூட அப்புறம் வழக்கு நடக்கும். வழக்கு நடந்து அதுக்கப்புறம் தான் குற்றவாளியா இல்லையான்னு அது தீர்மானிக்கப்படும்.